டெல்லியில் தொடர்ந்து உயர்ந்து வரும் யமுனை நதியின் நீர்மட்டம். குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ளத்தால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் மக்கள். உத்தரப்பிரதேசத்தில் தொடரும் கனமழை. பெருக்கெடுத்து ஓடும் சரையு நதி. ஜம்முவில் கனமழையால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். ராம்பன், கத்வா மாவட்டங்களில் முழுவீச்சில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு சிறப்பு நிவாரண நிதி விடுவித்திடுக பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். பதப்படுத்தப்பட்ட உணவு, ஜவுளிப் பொருள், காலணிகள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என எதிர்பார்ப்பு. புற்றுநோய் மருந்து விலை 350 சிசிக்கு கீழான வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என தகவல். மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க அமைச்சர்கள் குழு பரிந்துரை. ரூபாயை நெருங்கியது ஒரு சவரன் தங்கம். சென்னையில் சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 78,440 ரூபாய்க்கு விற்பனை. ஓராண்டில் சுமார் 50% அளவுக்கு தங்கம், வெள்ளி விலை உயர்வு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 3% வீழ்ச்சி. டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. அதிமுக கூட்டணி உடனான செயல்பாடு, உட்கட்சி பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து விவாதம். அரசியல் காரணங்களுக்காகவே வெளிநாட்டு பயணம் குறித்து விமர்சிக்கின்றனர். விமர்சனங்களை ஒதுக்கிவிட்டு தமிழக பொருளாதார முன்னேற்றத்திற்கான முதலீடுகளை ஈர்க்க முடிவதாக முதல்வர் பதில். பதினாறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கம் அளிக்க அன்புமணிக்கு மீண்டும் கெடு. கடந்த 31ஆம் தேதியுடன் கெடு முடிந்த நிலையில் அன்புமணி விளக்கம் அளிக்கவில்லை என ராமதாஸ் பேட்டி. சசிகலாவை சந்தித்ததாக வெளியான தகவல் தவறு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திருப்பூரில் பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் முன்னாள் எம்பி சத்யபாமா சந்திப்பு. நாளை மறுநாள் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக பேட்டி. 5ஆம் தேதி தலைவருடைய கூட்டிருக்கிற அந்த கூட்டத்தில் கலந்துக்குவீங்களா மேடம்? கட்டாயம் கலந்துப்பேன் நானு. மேடம் அதை பத்தி உங்களுக்கு தெரியல மேடம்? இல்ல, அது அவரு சொல்ல வேண்டிய கருத்து அவர் சொன்னாதான் அது சரியா இருக்கும். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆனாலும் கண்காணிக்க ஆணை. வைரஸ் காய்ச்சல் பரவல் தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளுக்கு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்.
பிள்ளையார் சிலைகளை கரைக்க கட்டணம் வசூலிக்காதது ஏன்? சென்னை மாநகராட்சிக்கு தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. மத்திய பிரதேசம் இந்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் எலி கடித்து குழந்தை உயிரிழந்த விவகாரம். அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக 2 செவிலியர் பணியிடை நீக்கம். உலகில் 100 கோடிக்கு அதிகமானோருக்கு மனச்சோர்வு. உலக சுகாதார நிறுவனம் அறிவிப்பு. பாகிஸ்தானின் குவெட்டாவில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதல். 14 பேர் உயிரிழப்பு, 35 பேர் படுகாயம். வெனிசுலா கடற்கரைக்கு அருகே அமெரிக்க கடற்படை தாக்குதலால் பதற்றம். போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 11 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்.